தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, திருவாசகத்திலிருந்து திருத்தெல்லேனத்திலிருந்து ஒரு பாடல். கயல் மாண்ட கன்னிதன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே, அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள வாசகமும் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி. தெல்லேனம் கொட்டாமோ பாடல். அருமையான திருவாசகப் பாடல். திருத்தெல்லேனம் என்பது விளையாட்டு, பெண்கள் விளையாடுகின்ற விளையாட்டு. அவர்கள் சிவபெருமானை போற்றி பாடி விளையாடுகிறார்கள். மாணிக்கவாசகர் அவ்வாறு இந்த பாடலை வடிவமைத்திருக்கிறார். கயல் மாண்ட கன்னி தன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே. இறைவனது அருளை மாணிக்கவாசகர் பெற்றதுமே. சொல்லுவார் அல்லவா, இறைவா என் உடல் இடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே. சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. அத்திக்கு அருளி என்னை ஆண்டு கொண்டு பக்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி என்று சொல்வார் அல்லவா. என்னை ஆண்டு கொண்டான், ஆட்கொண்டு அருளி. இதுதான் சிவபெருமானுடைய அருள். மாணிக்கவாசகருக்கு கிட்டிய பிறகு கயல் மாண்ட கன்னி தன் பங்கன் சிவபெருமான். கயல் மாண்ட கன்னி தன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே. என்னுள் சிவபெருமான் கலந்ததுமே, என்னுள் சிவபெருமான் வந்து அமர்ந்ததுமே, என்னை சிவமாக்கி ஆண்டதுமே. சொல்வார் அல்லவா, முத்தினெறி அறியாத மூர்க்கனொடு முயல்வேனை பத்தினெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவம் ஆக்கி எனையாண்ட. சிவபெருமான் என்னை சிவமாக்கி ஆட்கொண்டான். அவ்வாறு ஆட்கொண்ட பிறகு அயல் மாண்டு, பக்கத்தில் இருப்பதிலெல்லாம் நான் பிரிந்து விட்டேன். அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு. இதுவரை நான் என்னென்ன வினைகள் என்னென்ன செயல்கள் செய்து கொண்டிருந்தேனோ அதிலிருந்து விலகிவிட்டேன். சுற்றங்களிலிருந்து சொந்தங்களிலிருந்து விலகிவிட்டேன். அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு. இந்த உலகத்தின் மீது இருந்த ஆசைகளிலிருந்து விலகிவிட்டேன். மற்றுள வாசகமும் மாண்டு, மற்ற விஷயங்களிலிருந்தெல்லாம் விலகிவிட்டேன். என்னுடைய செயல் மாண்டவா, என்னுடைய ஒட்டுமொத்த செயல்கள் மாறிவிட்டன. மாற்றியவா, செயல் மாண்டவா பாடி அவனுடைய புகழை பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்பது பாடல். இது மிகப்பெரிய வாழ்வியல் நெறிகளை நமக்கு தருகிறது. மாணிக்கவாசகர் அமைச்சராக, பாண்டிய நாட்டு அமைச்சராக இருந்து இறைவனால் அதன் பிறகு ஆட்கொள்ளப்பட்ட பிறகு மாணிக்கவாசகர் முழுவதுமாக மாறிவிட்டார். இது வாழ்வியல் நெறி. இப்பொழுது ஒரு மாணவன் உயர்கல்விக்கு போகிறான், மேல்நிலை பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு போகிறான் என்றால் அவன் முழுவதுமாக கல்லூரிக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மேல் படிப்பு படித்து நன்றாக மதிப்பெண் பெற்று நன்றாக திறமையை பெற்று அதற்குரிய தேர்வுகளை எழுதி ஆசிரியராக மாறுகிறான் என்று சொன்னால் ஆசிரியருக்கு ஏற்ப அந்த மாணவன் தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். படித்த போட்டித் தேர்வுகளிலே பங்கு பெற்று வெற்றி பெற்றவர் ஒரு நல்ல நிறுவனத்திலே வேலைக்கு செல்கிறார் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தின் வேலை செய்வதற்கேற்ப தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
ஒரு இளைஞன் நல்ல பதவியில் இருக்கிறான், அவனுக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிந்தவுடன் அவன் அதற்கேற்ப குடும்ப தலைவனாக மாறுகிறான். அந்த இளைஞன் குடும்ப தலைவனாக மாறுகிற பொழுது அதற்கேற்ப அவன் மாறிக்கொள்ள வேண்டும். இது சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் பொருந்தும். அதற்கேற்ப 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 நிறைய குழந்தைகளை பெற்றுவிட்டோம் என்றால் அதற்கேற்ப மாறிக்கொள்ள வேண்டும். வயது ஆகிறது என்று சொன்னால் அதற்கேற்ப மாறிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த பாடல். கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே, அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள வாசகமும் மாண்டு என்னுடைய செயலெல்லாம் மாண்டு. இப்ப படிக்கின்ற மாணவன் அந்த மாணவனுக்கேற்ப படிக்கின்ற தகுதிகளை கொண்டு மாறிக்கொள்ள வேண்டும். பணி செய்கிற பொழுது அதற்கேற்ப, குடும்பத்திலே ஒரு பொறுப்பு எடுக்கிற பொழுது அதற்கேற்ப, ஒரு நிறுவனத்திலே தலைமை பொறுப்பிலே வருகின்ற பொழுது அதற்கேற்ப. பணியாளனாக இருப்பவர் தலைமை பொறுப்பிலே வருவார். பணியாளனாக இருந்தவர் தலைமை பொறுப்பிற்கு வருகிற பொழுது அதற்கேற்ப தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், தமது திறமைகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அநேகமாக புதிய புதிய அனுபவங்களோடு கலந்து கொள்ள வேண்டும், அனுபவம் பெற வேண்டும். இதை நாம் இதிலிருந்து பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால்தான் மாணிக்க வாசகர் மிகப்பெரிய திருவாசகத்தை படைக்க முடிந்தது. உள்ளம் உருக்கும் திருவாசகம், உருகாதார் யார் இருக்கிறார்? ஆகவே இந்த பாடல் நம்முடைய வாழ்வியல் அனுபவங்களோடு நெருங்கி இருக்கின்ற பாடல். வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற வேண்டும், எப்படி திறமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவ பக்குவம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை இப்பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இந்த பாடலை நாம் நெஞ்சிலே தாங்கி இந்த பாடலுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வியல் நெறிகளை அமைத்து கொள்ளுதல் சாலச் சிறந்தது. இந்த பாடலை நாம் நெஞ்சிலே தாங்கி வாழ்வியல் நெறியோடு வாழ்ந்து ஒவ்வொரு நிலையிலும், நம்முடைய வாழ்வின் பல்வேறு நிலைகள் இருக்கிறது, ஒவ்வொரு நிலைக்கேற்ப நம்மை நாம் வடிவமைத்து கொள்ள வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய்.